மஜ்லிஸிலே அல்லாஹ் அனைவர்களையும் கொண்டு சேர்த்திருக்கிறார். ஒவ்வொரு வருஷமும் அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய இந்த மஸ்ஜிதிலே அவர்களுடைய ஒவ்வொரு அமல்களும் எப்படி இருந்தது என்பதை தெரிந்து வாழ்க்கையிலே அமல் செய்வதற்காக வேண்டிதான் அல்லாஹ் ஷானஹு தஆலா உங்களுடைய இந்த முஹல்லாவிலே சீரத்துடைய பயானுடைய பாக்கியத்தை தந்திருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நான் எடுத்துக்கொண்ட தலைப்போ அல்லது கொடுக்கப்பட்ட தலைப்போ என்னவென்று சொன்னால், மாற்றார்களோடு நபி அவர்கள் எப்படி இருந்தார், இஸ்லாம் அல்லாதவர்களிடத்தில் நபி அவர்களுடைய குணங்கள் எப்படி இருந்ததை என்பதை நாம் ஆய்வு செய்து பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அது 3/4 மணி நேரமும் பேசலாம், 1 மணி நேரம் ஆகலாம் இன்ஷா அல்லாஹ். அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு காலமும் படிப்பினைக்குரிய காலமாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். நபி அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலம் வரையும் யார் யார் எந்தெந்த நபிமார்களுக்கு என்னென்ன கிதாபுகள் கொடுக்கப்பட்டதோ அல்லது ஏடுகள் சுஹுஃபுகள் கொடுக்கப்பட்டது எல்லாத்திலையும் நபி அவர்களுடைய வருகை பற்றி அல்லாஹ் சொல்லியிருந்தார். நபி அவர்களுடைய அஹ்லாக்கை பற்றி அல்லாஹ் கிதாபுகளில் சொல்லியிருந்தார். தௌராத்தா இருந்தாலும் சரி, இன்ஜீலா இருந்தாலும் சரி, ஜபூரா இருந்தாலும் சரி, சூஃபுகள் ஏடுகளாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் நபி அவர்கள் நற்குணத்தை அல்லாஹ் ஒவ்வொரு காலத்தில் நபிமார்களுக்கு சொல்லியிருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டுமொத்த அஹ்லாக்கை நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ்வே குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறார், இன்னக லஅலா ஹுலுகின் அதீம். நபியே, நீங்க உயர்ந்த நற்குணத்தில் இருக்கிறீங்க. ஒரு இடத்துல எல்லாம் சொல்றான், வரஃபஅனா லக திக்ரக், நாம் உங்களுடைய புகழை உயர்த்தி விட்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். எனதான் நாம் ஆயிரக்கணக்கான வருடங்கள் ஆயிரக்கணக்கான தரூதுகள் நபியுடைய தர்பாரில் ஓதினாலும் அல்லாஹ்வுடைய ஒரு தாரீஃப், அல்லாஹ்வுடைய அந்த புகழ் இருக்கிறது, அவனால் தான் புகழ முடியும். அதுக்கு முன்னாடி கூட உங்க பள்ளியில சொல்லியிருந்தேன், நபியுடைய பெயர் கேட்ட உடனே தரூத் ஷரீஃப் வரும். ஓதணுமா இல்லைங்களா? அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன் ஷரீஃப்ல ஒரு ஆயத்து வருது, யா அய்யுல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்டவர்களே, இன்னல்லாஹ வ மலாயிகத்து யுஸல்லூன அலன் நபி, யா அய்யுல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. நிச்சயமா அல்லாஹ்வும் மலக்குமார்களும் நபியின் மீது ஸலவாத் ஓதுகிறார்கள். யார் யார் ஓதுறது? அல்லாஹ் ஓதுகிறார். வேற யாரு? சொல்லுங்க. ஒவ்வொரு ஹஸரத்மார்களுடைய பயான் தர்தீப் வேற. ஏன் பயான் தர்தீப் வேற? கேள்வி கேட்டா பதில், கேள்வி கேட்டா பதில், கேள்வி கேட்டா பதில். அல்லாஹ்வும் மலக்குமார்களும் நபியின் மீது தரூத் படிக்கிறார்கள். எனவே முஸ்லிம்களே, நீங்களும் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வின் மீது என்ன செய்யுங்க? தரூத் படிங்க. தரூத் படி அல்லாஹ் சொன்ன பிறகு உடனே நாம் என்ன செய்வோம்? அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மதி வ பாரிக் வ ஸல்லிம். அந்த ஸலவாத்துக்கு அர்த்தம் என்ன? அல்லாஹ்வை பார்த்து சொல்றான், முஸ்லிம்களே, நபியின் மீது ஸலவாத் ஓதுங்கள். அல்லாஹ் சொல்லிட்டா அப்படின் காரணத்தினால நாம் நபிக்கு ஸலவாத் ஓதுறோம். என்ன ஸலவாத் ஓதுறோம்? அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மத். யா அல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நீ ஸலவாத் ஓது. கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா இப்ராஹீம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தார் மீது எந்த ஸலவாத்தை நீ ஓதுனாயோ அவர்கள் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அவர் குடும்பத்தார் மீது நீ ஸலவாத் ஓதணும். அல்லாஹ் நம்ம பார்த்து சொல்றான் ஸலவாத் ஓதுன்னு. அப்படியே ரிப்பீட்ல நம்ம அல்லாஹ் பார்த்து சொல்றோம், நீ ஸலவாத் ஓது அப்படின்னு சொல்லி. புரியுதுனா? ஸலவாத் இல்லையே, அல்லாஹ் பேச்சு நம்ம கேட்கலையே. அப்ப ஹஜ்ரத் ஷேகுல் முஹத்திஸ் தஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதும்போது சொல்றாங்க, யா அல்லாஹ், நீ எங்களை பார்த்து ஸலவாத் ஓதுன்னு சொல்ற. ஆனா நபியுடைய ஷான், நபியுடைய அந்தஸ்து, நபியுடைய மகத்துவம், நபியுடைய கண்ணியம், அவர்களுடைய இஸ்ஸத்துக்கு தக்கவாறு எங்களால் ஓத முடியாது. எங்கள் சார்பாக நபியுடைய ஷானுக்கு தக்கவாறு நீயே ஓது என்பது அல்லாஹ்வுடைய
அப்படிதான் இல்லைங்களா? எங்களால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷானுக்கு தக்கவாறு அப்படி அந்தஸ்துக்கு தக்கவாறு எங்களிடத்தில் வார்த்தைகள் இல்லை. அதனால எங்கு சார்பாக நபியுடைய அந்தஸ்துக்கு தக்கவாறு நீயே அல்லாஹ் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் ஓதி அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு கொடுக்கணும். சமீபத்தில் ஒரு ஹாஃபிஸா பெண் முழு குர்ஆன் ஹாஃபிஸ் ஆயிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த 3 வருஷத்துல 600 தௌர் பண்ணிருக்காங்க. எதிரி 600 தௌர். பெங்களூர்ல படிக்கிறாங்க இஸ்லாமில் பனாத் மதரசா. அங்க போய் சேர்ந்து அந்த 15 நாள்ல 10 குர்ஆன் படிச்சிருக்காங்க. 15 நாள்ல சின்ன வயசு 17 வயசு பொண்ணு பெண்கள் இருக்கிறாங்க, அதனால சொல்லணும். அப்போ 15 குர்ஆன் முடிச்சிட்டாங்க. அந்த இடைப்பட்ட அந்த 10 நாள்ல குர்ஆன் முடிப்பதோட 1.5 லட்சம் தரூத் படிச்சிருக்கிறாங்க. இது தரூத் இடையில அவங்களுக்கு ஜோம் வந்தது. அந்த 1.5 லட்சம் தாண்டி தரூத் படிக்க ஆசைப்படும் போது அவரால் படிக்க முடியல. அந்த குழந்தைனால 17 வயசு பொண்ணுனால படிக்க முடியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வந்தாங்க. யாரோட கனவுல? அந்த ஹாஃபிஸாவுடைய கனவுல வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன உங்களுக்கு கேட்டாங்க, எனக்கு உடம்பு சரியில்லை. உடனே அந்த ஹாஃபிஸா கேட்டாங்க, நீ யார்? நீங்க யார் சொல்லுங்க. யார் மீது நீ தரூத் இத்தனை லட்சம் படிச்சீங்களோ அவர் தான் நான். யார் அவரு? சொல்லுங்க. உடனே அந்த ஹாஃபிஸா சொல்றாங்க, என்ன ரியாதுல் ஜன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. மதீனத்துல் முனவ்வராவிலே சொர்க்கத்துடைய இடம் இருக்கு. அங்க 2 ரக்காத் நஃபில் தொழுதா நம்முடைய எல்லா பாவத்தை மன்னிச்சு அல்லாஹ் சொர்க்கத்தை வாஜிபாக்கி விடுகிறான். நான் உங்களுக்கு சொர்க்கத்தை வாங்கி தரேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த இடத்துல எனக்கு தொழுகைக்கு அழைத்து போய் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மஸ்ஜித் நபவியை பார்த்தேன், நபியுடைய கும்பதை பார்த்தேன், ஜன்னத்துல் ரியாதுல் ஜன்னாவுல போய் 2 ரக்காத் நஃபில் தொழுதேன். இதுக்கு முன்ன நான் பார்க்கல. நான் கேட்டேன், இது எந்த இடம் யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இது ரியாதுல் ஜன்னா, சொர்க்கத்துடைய பூமி. தொடர்ந்து நல்லா அமல் செய்யுமா, இன்னும் நான் 2 வருஷத்துக்குள்ள உன் கனவுல வருவேன்னு சொல்லிட்டு போனாங்க. அல்லாஹ் அக்பர். 3 வருஷத்துல 600 தௌரு, 10 நாள்ல 15 குர்ஆன் தௌரு, அந்த 10-15 நாள்ல 1.5 லட்சம் தருவது. இந்த காலத்துல குழப்பமான காலத்துல வழி தவறக்கூடிய நம்முடைய இஸ்லாமிய வாலிப பெண்கள் இந்த மாதிரி அவுலியா சிபத்துள்ள ஒரு பெண்ணை அல்லாஹ் கொடுத்து நபியின் மீது முஹப்பத்தை கொடுத்து 1.5 லட்சம் தரூத் ஓதுறாங்கன்னா இது எவ்வளவு பெரிய வரலாறு. இது அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம்முடைய பெண்களுக்கும் அல்லாஹ் தருவானா, நமக்கும் அல்லாஹ் தருவானா. எப்படி நாம் நபியிடத்தில் நடக்கிறோமோ சகோதரர்களே, அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல பஷாரத்தில் வருவாங்க. எங்களுடைய ஹஸரத் இருந்தாங்க, வஃபாத் ஆயிட்டாங்க. துனியாவுடைய இமாம் அவங்க ஷேக் யூனுஸ் ஜபர்புரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர் சொல்றாங்க, 25 வருஷமா पीर और जुमेरात 25 साल से पीर और जुमेरात हर रात में हुजूर सल्लल्लाहु अलैहि वसल्लम को ख्वाब में बशारत में देखता हूं. हज़रत वफात ஆயிட்டாங்க. ஹதீஸுக்காக வேண்டி கல்யாணம் முடிக்கலாம். அவங்க ஷாதிஷுதா இல்ல. 50 வருஷம் புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸை படிக்க வச்சாங்க. 25 வருஷமா நான் நபியுடைய தர்பார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத் பண்றேன். ஹதீஸ்ல ஏதாவது எனக்கு விளக்கம் தெரியல அப்படின்னா நான் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமை நபியுடைய எனக்கு ஹாபல் வரும் பொழுது அந்த ஹதீஸுடைய விளக்கத்தை நபி கேட்பேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிந்து கொள்வேன். அப்ப மாணவர்கள் சனிக்கிழமை எல்லாம் தயாரா உட்கார்ந்து இருப்பாங்க. 1000 மாணவர்கள் 500 மாணவர்கள் हदीस படிக்கும் போது किताब में लिखा है हजरत इमाम अबू हनीफा ने फरमाया हजरत इमाम शाफी ने फरमाया अपने சொல்வாங்க हजरत சில ஹதீஸ் வரும்போது मैं खुद हुजूर से सुना ये हदीस
मेरे सबर में नहीं आ रहा था, आज रात हुजूर सल्लल्लाहु अलैहि वसल्लम ख्वाब में देखा, मैं खुद हुजूर से सुना सल्लल्लाहु अलैहि वसल्lam. எப்படி மாண்டிருக்கிறாங்க நம்முடைய காலத்தில் பெரியார். அவருக்கு எந்த நபியோ நமக்கும் அவர்தான். அந்த நபி நம்ம கனவுல ஏன் வரதில்லை? நபியுடைய முஹப்பத் என்பது வெறும் பயான் மட்டுமில்லை சகோதரர்களே, அந்த பயானை கேட்டு நபியுடைய முஹப்பத்தை நாம் வளர்க்கிறோம் இன்ஷா அல்லாஹ். தெரியலாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத் எவ்வளவு கல்புல வருமோ, நபியுடைய சுன்னத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவான். நபியுடைய சுன்னத்தை அமல் செய்யக்கூடிய பாக்கியம் எப்பொழுது நமக்கு கிடைக்குமோ, நபி மீது அதிகமாக ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவான். அதனால ஹாஜிகளுக்கு என் கூட வரக்கூடிய ஹாஜிகளுக்கு நான் சொல்றேன், 2012 சொல்லிட்டு இருக்கேன். 2012 முதல்ல நான் உம்ராவுக்கு போனேன். அப்ப இருந்து என் கூட 50 பேர் 100 பேர் வராங்க அப்படின்னு சொன்னா சொல்லுவேன், மதீனாவுக்கு போறதுக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர்ல ஒரு உம்ரா செய்யும். அவர்களுடைய பரக்கத்தினால் தான் நம்ம முஸ்லிம்களாக இருக்கிறோம். நபி இல்ல, துனியா இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, லவ்லாக லிமா ஹலக்துல் அஃலாக். நபியே, உங்களை நான் படைத்திருக்காவிட்டால் இந்த 7 வானம் 7 பூமி படைத்திருக்க மாட்டேன். ஹதீஸ் குதுஸி அல்லாஹ் சொல்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்பேற்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை, அவரை பற்றி நாம் இந்த பயான் கேட்கிறோம்னா நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் வரும். மாற்றம் சொல்லி தமிழ்நாடு கத்தி விட்டாங்க. அதனால இல்லையா நான் சொல்லுவேன், எல்லா வாலிபர்கள் ஒன்னா சேர்ந்தா பார்லிமெண்ட் ஆடுது, வாலிபர் ஒன்னா சேர்ந்தா ஜார்ஜெட் ஆடுது. ஆடுதா இல்லையா? ஜந்தர் மந்தர் சேர்ந்தாங்க, என்ன மாறி போச்சு? யாருக்கும் பயப்படாத ஆட்சியாளர்கள் வாலிபர்களுக்கு பயப்படுறாங்களே. திடீர்னு 17-19 லட்சம் வாலிபர்கள் ஒரு முடிவு பண்ணா ஓட்டு போட அன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுடைய தலையிலிருந்து மாறுது. அப்படி வாழ்க்கையில ஹிதாயத்து கிடைக்கணும், நபியுடைய சுன்னத்தின்படி அமல் செய்யணும். இந்த துனியாவிலே, இந்த உலகத்துடைய பணத்திலே, உலகத்துடைய மால்ல நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலே நமக்கு எந்த வட்டி இல்லை. நம்முடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்திலே தான், நபியின் மீது உள்ள முஹப்பத்திலே தான் எனக்கு வெற்றி இருக்கிறது என்பதாக நம்ம தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு இஸ்லாமிய வாலிபரும் நினைத்தால், ஒவ்வொரு இஸ்லாமிய வாலிப பெண்ணும் நினைத்தால் மிகப்பெரிய ஒரு இன்கிலாபை நம்ம தமிழகத்தில் கொண்டு வரலாம். அல்லாஹ் நேரடியாக நமக்கு உதவிகளை தருவான். நேரடியாக அல்லாஹ் உதவிகளை தருவான். எந்த நபிக்கு பின்னால் நம்ம போன வெற்றி கிடைக்குமோ அந்த நபியை விட்டு நாம் உலகத்துடைய பொருட்களில் வெற்றி இருக்குது என்பதாக தேடிக் கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பிரியம் வைப்பது. பாருங்க, ஒரு சின்ன கிஸ்ஸா தான் சொன்னேன், அது ஒரு பெண்ணுடைய கிஸ்ஸா, என்னுடைய உஸ்தாதுடைய கிஸ்ஸா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஷாரத்தில் வந்து விளக்கம் தருவார்கள். அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த துனியாவில் இருக்கிறார். நம்முடைய சலவாத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆதிகளுக்கு நான் சொல்வதுண்டு, ஒரு உம்ரா செய்து, அப்படி இல்லைன்னா லாஸ்ட் 2வது தர்ஜா ஒரு தவாஃபா செய்யுங்க நபியுடைய பேர்ல. நான் தவாஃப் சொல்லி கொடுக்கிறது அவங்களுக்கு. அல்லாஹும்ம இன்னி உரீது தவாஃப லிபைத்திக்கல் ஹராமி சபஅத அஷ்வாத் ஃபயஸ்ஸிருஹு லி மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரப்பில் இருந்து, யா அல்லாஹ் இந்த தவாஃபை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியுடைய தர்பார்ல போய் சலாம் சொல்லும் போது, அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ், சலாம் சொல்றதுக்கு முன்னாடி நபிக்கு முதல்ல நம்ம தோஃபா கொடுக்கணும். ஒரு மெஹமான் ஒரு மேஸ்பான் வீட்டுக்கு போறாரு, விருந்தாளி வீட்டுக்கு போறாருன்னா ஏதாவது கிஃப்ட் கொண்டு போறாரா இல்லையா? நான் சொல்லுவேன், சென்னையில இருந்து ஆர்டிக்கு வராங்க, ஆர்டில இருந்து மகாராஜாக்கு வரீங்க, அல்லது ஆர்டில இருந்து விஷாத்துக்கு வரீங்க, கரிபஸ்து பார்க்க வரீங்க வச்சுக்கிறேன், சும்மா வரீங்க நீங்க. ஏதாவது இங்க உள்ள அதரசமாவது கொண்டு வர, எங்க முஃப்தி ஹாரூன் சாஹிப் என்ன பார்க்க வருவாரு, இங்க இருந்து கரம் இதெல்லாம் பிடிக்கும் சொல்லி அதரசமா கண்டுவாரு. 5 கோடி ரூபாய் குத்துனா அந்த அளவுக்கு துவா வராது, அந்த கரம் அதரசத்துல துவா வந்து. ஒரு மேம்பான் ஒரு மேஸ்பான் வீட்டுக்கு போறாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு நம்ம என்ன செய்யறோம்? ஏதாவது ஒரு அன்பளி வாங்கிட்டு போறோம். லாஸ்ட் தெரிஞ்சா அங்க
நாங்க உள்ள பிள்ளைகளுக்கு ஏதாவது சுவிட்டா வாங்கிட்டு போறோம். எந்த ஈமானை அல்லாஹ் நமக்கு தந்தானோ, எந்த நபி மூலமா தந்தானோ, வாழ்க்கையில முதல் தடவை அந்த நபியை சந்திக்க போறோம். இப்ப நபியிடத்தில் தஃபா பேஷ் பண்ணுமா இல்லையா? நான் சொல்லல, யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் உங்களுக்காக வேண்டி நான் வந்து ஒரு உம்ரா செய்திருக்கிறேன். யா ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ்வே நான் உங்களுக்காக வேண்டி தவாப் செய்திருக்கிறேன். மூணாவது அர்த்தம் என்னுடைய ஹாஜிகளுக்கு சொல்றது, கமஸ்கம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போறதுக்குள்ள 6 மணி நேரத்தை அந்த பஸ்ஸுடைய பிரயாணத்திலே 3000 தடவை தரூத் படிங்க. எது தடவை? நான் செக் பண்ணுவேன். என் வண்டியில ஏறனோட யார் யாருக்கு தஸ்பீஹ் இருக்குது எல்லாம் தஸ்பீஹ் எடுங்க, தஸ்பீஹ் கெட்ட காட்டுங்க. ஒரு 1/2 மணி நேரம் பயான் பண்ண பிறகு என்னுடைய வண்டியில பஸ்ல அதுக்கு அடுத்து எல்லாமே துனியாவுடைய பேச்சு பேசக்கூடாது, தரூத் ஷரீஃப் ஓதுங்க. மதீனாவுல போய் இறங்கின உடனே 3000 தஸ்பீஹ் 3000 தரூத் முடிஞ்சிருக்கும். குளிச்சிட்டு நல்ல ஆடை உடுத்திக் கொண்டு நபியுடைய தர்பார்ல சலாம் சொல்வதற்கு முன்னாடி யா ரசூலல்லாஹ் எங்களுடைய இந்த 3000 தரூதை நீங்கள் கபூல் செய்து கொள்ளுங்கள். நமக்காக நபி துஆ செய்வாங்க, மறுமையிலே ஷஃபாஅத் செய்வாங்க. நம்ம கஷ்டங்கள் நீக்குவதற்கு ரப்பிடத்திலே ஷஃபாஅத் செய்வாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால தரூதுல அதிகமான பரக்கத் அல்லாஹ் வைத்திருக்கிறார். படிக்கலாமா இன்ஷாஅல்லாஹ்? ஜோரா சொல்லுங்க இன்ஷாஅல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்வான். இப்பேற்பட்ட ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறும் முஸ்லிம்களுக்கு மட்டும் அவர்கள் ரசூல் அல்ல, நபி அல்ல. கியாமத் நாள் வரை எத்தனை மனிதர்கள் உலகத்தில் பிறப்பார்களோ அனைவர்களுக்கும் பொதுவான நபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சூரத்துல் அராஃப்ல அல்லாஹ் நபிக்கு சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹன் நாஸ் இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ. உலகத்துடைய மக்களே, கியாமத் நாள் வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் பொதுவாக நான் ரசூலாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டிக்ளேர் பண்ணாங்க. யார் செய்றாங்க? யா அய்யுஹன் நாஸ் இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ. எல்லாத்துக்கும் நான் ரசூல் அனுப்பப்பட்டிருக்கிறேன். இஸ்லாமியர்களுக்கு மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் அல்ல, இந்துக்களுக்கு, கிறிஸ்டியன்களுக்கு, யூதர்களுக்கு, ஜைனர்களுக்கு, சீக்கியர்களுக்கு, எத்தனை மதங்கள், எத்தனை மார்க்கங்கள், எத்தனை மனிதர்கள், எத்தனை ஜின்கள் இந்த உலகத்தில் இருக்கிறதோ அனைவர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால தான் நம்மிடத்தில் நபி எப்படி நடப்பார்களோ, எந்த ஒரு குணத்தோடு நடப்பார்களோ, எந்த ஒரு உஸ்ரு சுலூக்கோடு நடப்பார்களோ, அதே மாதிரி தான் இஸ்லாமியர்கள் அல்லாத முஷ்ரிக்கீன்களிடத்திலே, காஃபிர்களிடத்திலே அதே அன்பு பாராட்டுவார்கள், நட்பு வைத்திருப்பார்கள். மக்காவுடைய வரலாறை எடுத்துக் கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபுவத் கிடைப்பதற்கு முன்னால் 40 வருஷம், 40வது வயசுல அல்லாஹ் நபுவத்தை தந்தார். நபுவத்துக்கு பிறகு 13 வருஷம் மக்காவில் இருந்தார். ஏறத்தாழ 53 வருஷத்துடைய நபியுடைய வாழ்க்கையுடைய சாராம்சம் பார்க்கும் பொழுது அந்த 53 வருஷத்துல சில நபர்கள் மட்டும்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். பெரும் பெரும் கூட்டம் இஸ்லாமியர்களாக இல்லை. அதிகமா போனா ஒரு 200ல இருந்து 300 400க்குள்ள தான் இஸ்லாமியர்கள் இருந்தார். இதுல அந்த 13 வருஷத்துடைய உழைப்புல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த திசை பார்த்தா நபியுடைய துஷ்மன்கள் தான் இருந்தார். அவர்களுடைய குடும்பத்திலிருந்து விரோதிகள், அவருடைய தெருக்களுடைய விரோதிகள், மக்கா நகர் முழுவதும் விரோதிகள், மக்காவுடைய எல்லா தலைவர்கள் நபிக்கு விரோதிகள். அபூ ஜஹல், உத்பா, ஷைபா, ரபீஆ, உபய் இப்னு கலப், அபூ சுஃபியான், இவர்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரோதிகளாக இருந்தார்கள். சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அவர்களை கொல்ல வேண்டும் என்று சூழ்ச்சி செய்து கொண்டவர்கள் தான் இந்த மக்காவுடைய முஷ்ரிக்கீன்கள். ஒரு கட்டம் வருகிறது, அந்த கட்டத்திலே முஷ்ரிக்கீன்கள் ஆலோசனை செய்றாங்க. சூரத்துல் அன்ஃபால்ல சொல்றான், வைத் யம்குரு பிக்கல்லதீன கஃபரு லியுஸ்பிதுக அவ் யக்துலுக அவ் யுக்ரிஜுக வயம்குருன வயம்குருல்லாஹ். முஹம்மது நபி என்ன செய்யலாம் என்று அவர்கள் சூழ்ச்சி செய்யும் பொழுது சில பேர் சொல்றாங்க அவர் வீட்டு கைதியா வைக்கலாம், சில பேர் சொல்றாங்க அவரை கொண்டு விடலாம், சில பேர் சொல்றாங்க நாடு கடத்தலாம். குலச்சரிவு அல்லாஹ் சொல்றான், வயம்குருன வயம்குருல்லாஹ். அவர்கள் சூழ்ச்சி செய்யறாங்கன்னா அல்லாஹ் சூழ்ச்சி செய்வான். கொல்வதற்கு வந்தாங்க, ஆனா அவர்கள் கையால வழிவிடப்பட்டவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து மதீனாவுக்கு வந்தாங்க. அதாவது இல்லையா? அப்ப இந்த மக்காவுடைய முஷ்ரிக்கீன்கள் இவ்வளவு அவர்
அவர்கள் கஷ்டப்பட்டாலும் நபியை கொல்வதற்காக வேண்டி, ஆனால் அவரிடத்தில் நபி நடந்து கொண்ட விதம் என்ன தெரியுங்களா? ஜாமி துஷ்மன் முன்னாடி வரான்னா அவனுக்கு உதவி நபி சல்லாசலம் செய்வான். நபியுடைய முக்கியமான ஹதீஸ் என்ன தெரியுங்களா? வாஃபு அம்மன் தலபக், உனக்கு அநியாயம் செய்பவனை நீ மன்னித்து விடு, அவனை பழி வாங்காதே. நபி அவர்களுடைய அதாவது என்ன ஜாமிமானியான ஹதீஸ் சொல்வார். பல்லாயிரக்கணக்கான கருத்துக்கள் பொதிந்துள்ள ஹதீஸ். வாஃபு அம்மன் தலபக், நீ மன்னிச்சிடு. உனக்கு யார் துரோகம் செய்கிறானோ, உனக்கு உன்னிடத்தில் யார் வாக்குறுதி மீறுகிறானோ, உனக்கு யார் ஹியானத் செய்கிறானோ, உன்னை யார் திட்டுகிறானோ, உன்னை யார் அநியாயம் செய்கிறானோ அவனை மன்னித்து விட்டால் இந்த மன்னிப்பு அவனுக்கு ஹிதாயத்து காரணமாக ஆகிவிடும். நம் நபியுடைய வரலாறு பார்க்கிறோம். அபூஜகல், அல்லாஹ் அக்பர், அபூஜகல் வீட்டு தாண்டி தான் நபியுடைய வீட்டுக்கு போகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க போய் பாத்தீங்கன்னா மருவா மலையில கொஞ்சம் தூரம் போன உடனே அபூ குபைஸ் மலைக்கு பக்கத்துல ஒரு லைப்ரரி இருக்கும். அந்த லைப்ரரி தான் நபியுடைய வீடு. அதுக்கு முன்னாடி ஒரு 200 கதம் 208 நடந்து வந்தோம்னா அபூஜஹல் வீடு. அபூஜஹல் வீடு தாண்டி தான் ஹரம் ஷரீஃபுக்குள்ள வரும். ஒவ்வொரு நாளும் நபி அவர்கள் ஹரம் ஷரீஃபுக்கு வரும்போதெல்லாம் அபூஜஹலுக்கு கலிமாவை தாவத்து கொடுப்பாங்க. ஹதீஸுல் கிதாப்ல வருது, அபூஜஹலுக்கு ஈமானுடைய தாவத்தை 3000 தடவை கொடுத்தாங்க நபி. எத்தனை தடவை சொல்லுங்க? அப்பேற்பட்ட ரஹமத்துல் லில் ஆலமீனா இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை வீட்டு வாசற்படியிலே கொல்ல வேண்டும் என்று அபூஜஹல் நாடினான். பெரிய பள்ளத்தை தோண்டினான். பள்ளத்தின் மீது குச்சை போட்டான். அதுக்கு மேல மெல்லிய ஒரு பரதாவை போட்டான். அதுக்கு மேல பூமி உள்ள மண்ணை பரவினான். பரத்த பிறகு ஆக்டிங் பண்ணான். ஜுரம், அவனுக்கு ஃபீவர் அடிக்கிற மாதிரி வீட்டுக்குள்ள இருந்தான். அவன் என்ன சொல்றான்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிஃபத் என்னன்னா, யாராவது நோயாளி ஆயிட்டாங்கன்னா உடனே நோய் விசாரிக்க வருவார். நல்ல பண்பு அவர்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி யார் சொல்றா? சொல்லுங்க. அதனால நோயாளி மாதிரி நடிக்கிறேன். அவர் போய் கூப்பிட்டு சொல்லிடுங்க, என்னை பார்க்க வரும் பொழுது இந்த பள்ளத்துல அவர் விடுத்துருவாரு, அவர் கல்ல போட்டு கொண்டுலாம். நீங்க எப்படி இருக்குது பாத்தீங்களா? புரியுதா இல்லையா? அபூஜஹலுடைய ஆளு போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றார், அந்த மக்காவுடைய தலைவர் அபூஜஹலுக்கு நல்ல நாளா ஃபீவரா இருக்குது, உங்களிடத்துல சொல்ல சொன்னார் அப்படின்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க வர, நபி ஸல்லல்லாஹு வீட்டுக்கு கிளம்புறாங்க. அபூஜஹல் பார்க்க வர. ஆனா அபூஜஹல் ஒவ்வொரு நேரம் நபியை திட்டுவான், நபியை தலையில கொட்டுவான், வாளா தலையில அடிச்சிருக்கிறான். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவாப் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த அபூஜஹல் மாலை எடுத்து இப்படி தட்டினான் நபி தலையில ரத்தம் வந்துச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய சச்சா ஹஜ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வேட்டைக்கு போயிருந்தாங்க. இதை பார்த்த ஒரு அரபி ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார், ஹம்ஸாவே, உன்னுடைய சகோதரனுடைய மகன் உன்னுடைய வில்லை முஹம்மது தலையில அபூஜஹல் அடித்து விட்டான், ரத்தம் ஓடுது பாருங்க. நபி திட்டவே அமைதியாயிட்டான். தலை மீது கை வச்சிருந்தான். ஹஜ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு போனாங்க. அபூஜஹல் பெரும் தலைமுறை உட்கார்ந்து இருந்தான். ஹஜ்ரத் ஹம்ஸா மக்காவுடைய சித்தம் என்று பெயர் பெற்றவர். அவர் மாலை முருகி அதை எப்படி அடித்தானோ அதே மாதிரி அபூஜஹல் தலையில ஒரு தட்டு தட்டினார். அவருடைய தலையில பிளந்து ரத்தம் வந்துச்சு. என் சகோதரனுடைய மகன் மீது கை வச்ச அடுத்த ஒரு தலையிருக்காக ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா. அந்த அளவுக்கு பெரிய ரசூலுல்லாஹ்வின் மீது ஹஜ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு. இதை எதுக்கு சொல்றாரு? ஒவ்வொரு நேரமும் நபி அவர்கள் துன்புறுத்திக் கொண்டே இருந்தார். என்னுடைய துஷ்மன் ஆச்சே, அவன் ஜுரம் அடிச்சாங்க, அந்த ஜுரத்திலே மௌத்தாகவே என்று நினைக்காம நோய் விசாரிக்க நபி வருகிறார்கள். துஷ்மன் என்று கூட பார்க்காம தனக்கு அநியாயம் செய்தவனை மறந்து அவனை மன்னித்து நோய் விசாரிக்க சென்ற ஒரே நபர் உலகத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். அல்லாஹ் அக்பர். அந்த சிபத் அல்லாஹ் நமக்கு தருவான். நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கு என்ன ஜனாசா வரைக்கும் वैसा करिया तो जनाजा नमाज होगी तो पढ़ना नहीं, मैं सूरत तक देखना नहीं,
சாதிர ஒரு ஆள் இன்னொரு ஆள் கூப்பிடுறதில்லை சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம். சீரத்துடைய என்ன உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இந்த சிஃபத் எல்லாம் நபியுடைய மன்னிப்பு சிஃபத்து நம்முடைய வாழ்க்கையில வரும். உனக்கு அநியாயம் செய்த நீ மன்னித்தால் உனக்கு அவன் அடிமையாக ஆகி விடுவான், வெட்கப்படுவான். இவ்வளவு நாம் தவறு செய்தும் கூட நம்மை மன்னித்து நம்மளோடு உறவாடுகிறாரே என்று சொல்லி அவர் திருத்தி வாழ்வான். அவன் மூலமாக பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு எல்லாம் ஹிதாயத்தை தருவான். அபூஜஹலை பார்க்க நபி அவர்கள் வராங்க. அந்த பள்ளம் கிட்ட ஒரு 3 அடி இருக்கும். 3 அடி தாண்டி வந்த உடனே பள்ளத்தில் விடுவாங்க நபி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இறங்கிட்டாங்க. யா ரசூலல்லாஹ், அங்கே நின்னுங்க, 3 அடி தாண்டி வந்தீங்கன்னா பள்ளத்தில் விழுந்துருவீங்க. அப்படியே நபி திரும்பினாங்க வீட்டுக்கு போறது. இப்ப அபூஜஹல் அந்த நைட் டோர் திறந்து பார்த்துட்டே இருக்கிறான். அபி 3 அடிங்க ஆயத்தா வந்துட்டா ஹோதாங்க அவனா அந்த கிரிஞ்சாங்க சொல்லி பார்த்துட்டு இருக்கிறான். நபி திடீர்னு திரும்பின உடனே அபூஜஹல் என்ன செய்யறான்? முஹம்மது யா முஹம்மது யா முஹம்மது உடையான்ல பாருங்க, அவனே பள்ளத்தில் வந்துட்டான். யாரு சொல்லுங்க? हजरत अब तक सुने नहीं, हजरत तो क्या कहती बोलते हैं माँ எப்படி வா கிதாபோடி மர்கஸ் வச்சிருக்கீங்க ரூம்ல. சீரத்து கிதாப் மட்டும் 8 விதமான கிதாபு வச்சிருக்கு. பெரும் பெரும் இமாம்கள் எழுதின கிதாப் வச்சிருக்கு. சும்மா அப்படியே வந்து பேசுறது இல்லை உங்க பள்ளியில். நான் அது சின்ன மசீதா இருந்து பெரிய மசீதா இருக்கு, கிதாபை பார்த்து தான் வந்து பேசுறது. அதுவும் அவன் காதல வரும்போது யார்கிட்ட பேசுறது ஒரே ஓர்மையெல்லாம் எப்படி சொன்னா ஜனங்க விளங்குவாங்க, எனக்கு ஹிதாயத் கிடைக்கும், மக்களுக்கு ஹிதாயத் கிடைக்கும். துவா பட்டு வந்து உட்கார்ந்து அபூஜஹல் விழுந்துட்டான். எதுல? டோட்டல் மக்கா வாசிகள் எல்லாம் சேர்ந்து பள்ளத்திலிருந்து அவனை எடுக்க முயற்சிக்கிறாங்க, எடுக்க முடியும். அவ்வளவு ஆழமான பள்ளம். அபூஜஹல் சரண்டர் ஆகலாம், யாருன்னா முடியாதவன். மக்காவுடைய தலைவர் அவர்தான். போய் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு அவர் வந்தாதான் தப்பிக்கும். எல்லா மக்கள் நபியுடைய தர்பார்ல போறாங்க. என் தலைவர் ஏதோ தப்பு செய்திருந்தார், நீங்க வந்து அவன் காப்பாத்து. நபி மறுக்கல, வேற வந்தான். கை நீட்டான். ஹதீஸ்ல வந்து கை நீட்ட உடனே அவன் பல்ல எவ்வளவு பள்ளத்தில் இருந்தாலும் அவரை நீட்ட கை ஆனது. கையை பிடித்து மேலே தூக்கினான். வெட்கப்பட்டவனாக மேலே வந்தான். யாரு? தன்னை கொலை செய்யக்கூடிய, கொலை செய்வதற்கு சூழ்ச்சி செய்த அபூஜஹலை மன்னித்து அவர் உயிர் பிச்சை கொடுத்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம காலத்துல மாற்றம் நல்லா இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மாற்றார்கள் எப்படி இருந்தாங்க? நம்ம முஸ்லிம்கள் நபியுடைய ஜானி துஷ்மன்கள். அவரிடத்துல கூட நபி அவர்களுடைய அந்த நபியா, நபி அவர்களுடைய அந்த உஸ்வத் சுலூக் அஹ்லாக் எப்படி இருந்துச்சு பாருங்க. யாரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தை நோயினை தரக்கூடிய ஒரு வார்த்தை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் பேசுறது இல்லை. அது காஃபிரா இருக்கட்டும், முஸ்லிமா இருக்கட்டும். கனிமானவர்களே, தாயிஃப் நகரத்துக்கு நபி போறாங்க. தாயிஃப் நகர வாக்கியாக்கள் உங்களுக்கு தெரியும். நான் பஸ்ல பேசும்பொழுது ஒவ்வொரு தடவை அக்பர் ஹாஜார் கூட போவேன், அன்சாவுடைய பைஜான் கூட. அல்லாஹ் அவருடைய கபரை நூறாக்குவானாக, அல்லாஹ் மஃபிரத் செய்வானாக. தாயிஃப் நகரத்துடைய சம்பவத்தை சொல்ல சொல்ல அவர் அழுதுவார், தேடி தேடி அவர் ஹாரிசா. அப்புறம் ஒரு ஸ்டேஜ் வந்துச்சு. நான் என்ன பண்ணேன், ஒரு வாரம் ஹாஜார் எனக்கு உடம்பு ஜொரம் அடிக்குது, நீங்க பேசுங்க பயான தூள் கலப்புறாரு அவர் பயான. யாரு? நம்ம ஹாஜார், அக்பர் ஹாஜார். அந்த வாக்கியை அவர் பேசி பேசி கேட்டு கேட்டு மனசுல பதிஞ்சிச்சு. தாயிஃப் நகர மக்கள் நபி அவர்களை கொல்ல நினைக்கிறார், கல்லால் அடித்து ரத்த கலரி ஆக்குறார். ஸைத் இப்னு ஹாரிஸா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரப்பு மகன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தோள்கட்டில போட்டுக்கொண்டு 3 மைல் தூரம் வந்து ஒரு மரத்துக்கு உட்கார வைக்கிறார். உட்கார வச்ச பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு மலக்கோடு வராங்க. யா ரசூலல்லாஹ், உங்கள் உள்ளத்தாலும் உடலாலும் துன்புறுத்தி இந்த மக்களை நீங்கள் சும்மா விடக்கூடாது. நீங்கள் பதுவா செய்யுங்கள், நீங்கள் அனுமதி கொடுங்கள். இந்த ஊர் மக்கள் நாங்கள் அழித்து விடுகிறோம். இந்த மலையுடைய மலைக்கு அல்லாஹ் அனுப்பி இருக்கிற 2 மலைக்கு நடுவுல அந்த தாயிஃப் இருக்குது. 2 மலைக்கு ஒண்ணா சேர்த்தா சட்னி ஆயிடும். அப்ப நபி அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? ஜிப்ரீலே, நான் பதுவா செய்வதற்கு அனுப்பப்படல, ரஹ்மத் செய்வதற்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன். ரஹ்மத்துல் லில் ஆலமீன். இந்த
அகிலத்தார்களுக்கு ரஹமத்தாக நான் படைக்கப்பட்டிருக்கிறப்பா, நான் லானத் செய்ய அனுப்பப்படல. அல்லாஹ்ட்ட என்ன துஆ செய்றாங்கன்னா, அல்லாஹும்ம ஹ்தி கௌமி வ ஹும் லா யஅலமூன். என்னுடைய இந்த சமுதாயத்துக்கு ஹிதாயத் கொடு அல்லாஹ். என்னுடைய இந்த சமுதாயம் அவர்கள் முஸ்லிம்கள் இல்ல, புரியுதுங்களா? ஒரு ஆள் கூட முஸ்லிம் ஆகல. அதுல சஹாபாக்கள் யாரும் இல்ல, பக்கா முஸ்லிம்கள், நபியுடைய உயிர் விரோதிகள். ரத்த உடம்பு ரத்தமா ஓடுது. அல்லாஹ் தயாரா இருக்கிறான் அந்த மக்களை அழிப்பதற்கு. 2 மலக்கு அல்லாஹ் அனுப்பி இருக்கிறான். மலக்குடி தர்காஸை நபி அவர்கள் ரத்து செய்தார். ரப்பிடத்தில் துஆ செய்தாங்க, அல்லாஹ் இந்த மக்கள் என்னை தெரியாம அடிச்சுட்டாங்க, நான் யாரும் தெரிஞ்சு அடிக்க மாட்டாங்க, நான் யாரும் தெரிஞ்சா என்னை அடிக்க மாட்டாங்க, என் சமுதாயம் இவர்கள் அழிக்கப்படுவதற்கு நான் பதுவா செய்ய மாட்டேன். அல்லாஹும்ம ஹ்தி கௌமி வ ஹும் லா யஅலமூன். என்னுடைய இந்த சமுதாயத்தை, ஒரு முஷ்ரிக்கான ஒரு சமுதாயத்தை என்னுடைய சமுதாயம் நபி சொல்றாங்க. அதனால நம்மோட இருக்கக்கூடிய இந்த மக்களை, கலிமா சொல்லாத இந்த கைர் முஸ்லிம்களை வெறுப்பான பார்வையிலையோ அல்லது வெறுப்பூட்டக்கூடிய வார்த்தைகளாலேயோ அவர்களை நாம் பார்க்க கூடாது, பேசக்கூடாது. நாம் உண்மையிலே அவரிடத்தில் கலிமா எடுத்து வைக்கல, அந்த கலிமாவை நம்மோடு வைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய நற்குணத்தின் மூலமா அந்த மாற்றாளர்களுக்கு இதாயத்தை தருவோம். அவர்களிடத்தில் நல்ல ஒரு பண்போடு வாழ வேண்டும். நபி சொல்றாங்க பாருங்க, தன்னை அடித்த முஷ்ரிக்கான காஃபிரான அந்த மக்களை என்னுடைய சமுதாயம் என்று சொல்லியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அன்னுண்ணியமாக நபி அவர்கள் தாயிஃப் நகர மக்களோடு இருந்தாங்க. அந்த துஆவுடைய பரக்கத்துல தான் ஹிஜ்ரி 9ல, எப்பங்க ஹிஜ்ரி 9ல தாயிஃப் நகரத்தில் 4000 பைமான்கள் நபியை தாக்க வந்தார். தோத்து கொண்டு போயிட்டார். மதீனாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறதுக்கு முன்னாடி முழு தாயிஃப் நகரமே கலிமா சொல்லி முஸ்லிம் ஆகிவிட்டது. ஒரு நபர் கூட அதுல காஃபிர் இல்ல. 8, 10 வருஷம் 13 வருஷத்துக்கு முன்னாடி நபி அவர்கள் துஆ செய்தாங்க. இதனை செய்வதற்கு முன்னாடி நபி துஆ செய்தாங்க. அந்த துஆவை எல்லாம் 13 வருஷம் கழிச்சு, எல்லாம் 10 வருஷம் கழிச்சு அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். நபி அவர்கள் மௌத்துக்கு முன்னாடி டோட்டல் தாயிஃப் நகரத்தை கலிமா சொல்லிவிட்டார். தாயிஃப் நகரத்துக்கு போனோம்னா அதெல்லாம் சியாரத் பண்ணிட்ட பிறகு அங்க உள்ள மஸ்ஜித் இருக்கு, அப்துல்லா இப்னு அப்பாஸ் மஸ்ஜித். அங்க போய் அசர் தொழுதுட்டு, அசருக்கு முன்னாடி ரக்காத் தஹியத்துல் மஸ்ஜித் தொழுதுட்டு சூரத்துல் ஃபாத்திஹாவை தஃப்சீர் செய்வது பழக்கமே. அதாவது அரபு நாட்டிலே முதலா தஃப்சீர் உருவாக்கப்பட்ட இடம் அங்கதான், அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா. அந்த மஸ்ஜிதுக்கு ஆப்போசிட்ல ஒரு பெரிய கடை, நல்ல வியாபாரம் ஆகும். ஷேக் பெரிய ஷேக் கோட்டீஸ்வரர். ஆனா முகம் மலர்ச்சி இல்லை. அதாவது நல்ல வியாபாரம் ஆனா நம்ம கடைக்காரங்க சந்தோஷமா இருக்காதா? அட சொல்லுங்க, இப்ப நல்ல வியாபாரம் ஆயிடுச்சுன்னா நம்ம பார்க்க ஆள் வராங்கன்னா தீபா ஜூஸ் தேவா, வியாபாரம் கம்மியாக டீ, அதோட கம்மியாக தண்ணியோட அனுப்பிடுவான். புரிஞ்சுலாங்க? வியாபாரம் நல்லா ஆக ஆக டீயிலிருந்து தண்ணியிலிருந்து டீயா மாறி, டீயிலிருந்து ஜூஸா மாறி, அப்புறமா அது ஒரு 7 மணிக்கு சாயந்தரம் 7 மணிக்கு கரெக்டாக கொஞ்சம் நல்லா அந்த கருப்பு கலர் இந்த நோட்டுக்கு நான் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆபா 7 ஸ்டார் காக்கரை கதவி கலக்காங்கன்னு சொல்லி கூட்டு போடுவாங்க பாரு. இல்லைங்களா? வியாபாரத்துல பர்க்கத், வியாபாரத்துல பர்க்கத் வரும்பொழுது மனிதனுடைய உள்ளம் திறக்கிறது. அல்லது ஷானத்த நபிக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்து கொடுத்தான். எல்லாம் தாயிஃப் நகர் மக்கள் இஸ்லாத்தை கபூல் செய்து கொண்டார்கள் நபியுடைய மௌத்துக்கு முன்னாடி. இந்தியாவில 25 கோடி முஸ்லிம் இருக்கிறானா இல்லையா? சொல்லுங்க. அதுல அதாவது 1947 சுதந்திரம் வாங்கும்போது 5 கோடி பேர் இருந்தாங்க. மிச்சம் எல்லாம் பக்கத்து நாடுக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு 25 கோடி பேர் இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெரிய பாக்கியம். அந்த 25 கோடி முஸ்லிம்களுக்காக அல்லாஹ் நம்ம நாட்டில இப்போ உலகத்திலேயே மஸ்ஜிதுகள் அதிகமா இருக்கக்கூடிய நாடுல 2வது இடம் நம்ம நாடு. முதல் நாடு இந்தோனேஷியால 7.25 லட்சம் மஸ்ஜித் இருக்கிறது. நம்ம நாட்டில 6 லட்சம் மஸ்ஜித் இருக்கிறது. எங்க இருக்கிறீங்க? நம்ம அரபு நாட்டை எடுத்துக்கொண்டால் 1 லட்சம் மஸ்ஜித் தான் இருக்குது. நம்ம நாட்டுல 6 லட்சம். இந்த 6 லட்சம் மஸ்ஜிதும் இந்த 150 வருஷம் தான் இருக்கு.
இதுக்கு முன்னாடி இருந்த பாஷாக்கள் காலத்தில் மஸ்ஜித்கள் உலகத்திலேயே அதிகமா மஸ்ஜித் உள்ள 2வது நாடு இந்தியா, அதிகமாக முஸ்லிம் வசிக்கக்கூடிய நாடு இந்தியா. இந்த மஸ்ஜித்களும் இந்த மதரசாக்களும் இந்த மக்தபுகளும் இந்த இஸ்லாமில் எப்படி வந்தாங்க? வரலாறு நம்ம புரட்டி பார்க்கும் போது இப்னு ஹிஷாம் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய அந்த கிதாபில் எழுதப்பட்டிருக்கிறது. தாயிஃப் நகரத்திலிருந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல அபூ உஸ்மான் ஸகஃபி ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வை கல்லடிச்ச ஒரு ஹான்தான் தாயிஃப்ல இருந்து ஸகீஃப் கூட்டம். அந்த கூட்டத்தில் அபூ உஸ்மான் என்ற நபருக்கு அல்லாஹ் ஹிதாயத் கொடுத்தான். அவருடைய தலைமையில் 19 சஹாபாக்கள் இந்தியாவுக்கு வந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலே ஹிஜ்ரி 20ல வந்தார்கள். 1228 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாம் நம்ம நாட்டுக்கு வந்து விட்டது. நபியுடைய காலத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஈமான் கொண்டு வந்த நம்ம நாட்டிலே நபியுடைய காலத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்திலே அபூ உஸ்மான் ஸகஃபி ரலியல்லாஹு 19 சஹாபாக்கள் வந்தாங்களே. இந்த 19 சஹாபாக்களுடைய அமீர் அபூ உஸ்மான் ஸகஃபி தாயிஃப் நகரத்தைச் சேர்ந்தவர். நபியுடைய துஆ தாயிஃப் நகரத்தில் கபூல் செய்து கொண்ட காரணத்தினால தாயிஃப் நகர மக்களுக்கு ஹிதாயத் கொடுத்தார். அந்த நகரத்திலிருந்து வந்த அபூ உஸ்மான் அவர்தான் இஸ்லாமை இங்க கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்றாங்க. அவர் இங்க வரலன்னா இந்த இஸ்லாம் இங்க பரவி இருக்காது. யார் வரலன்னா அவர் நபி அங்க பதுவா செய்திருந்தார், அபூ உஸ்மான் க்ளோஸ் ஆயிருப்பாங்க. நாம எல்லாம் எங்க இப்ப மணி அடிச்சுன்னு தெரியாத நமக்கு அல்லாஹ் பாதுகாத்துட்டான். அவர் இங்க வந்தா நமக்கு ஹிதாயத் கொடுத்த பெரியார் கிதாப் எழுதுறாங்க. सिर्फ ताइफ को हुजूर ने दुआ नहीं की, हिंदुस्तान के लिए भी उसने दुआ की. அல்லாஹ் மஹதி கௌமி ஓம்னா என்னுடைய சமுதாயத்துக்கு ஹிதாயத் கூடிய அல்லாஹ்னா என்னுடைய சமுதாயம் என்பது வெறும் தாயிஃப் மட்டுமல்ல இந்தியா கூட இருக்கிறது. ஏன்னா அந்த தாயிஃப் நகரத்து அபூ உஸ்மான் இங்க வந்த காரணத்தினால அல்லாஹ் நமக்கு ஹிதாயத் கொடுத்தான். புரியுதா இல்லையா? ஓ தன் உயிரை பறிப்பதற்காக வந்த மக்கா வாசிகளை நபி அவர்கள் மன்னித்து அவரோடு நல்ல ஒரு உறவு வைத்திருந்தார்கள். அவர்களோடு நட்பு பாராட்டினார்கள், தொடர்பு வைத்திருந்தார்கள். தாயிஃப் நகர மக்களை தன்னை கொலை செய்வதற்கு அந்த மக்களை எல்லாத்தையும் மன்னித்து ஹிதாயத்துக்கு நபி அவர்கள் துஆ செய்தாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத் கொடுத்தாங்க. ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு நபி வராங்க. நான் இந்த 2 விஷயம் சொல்றது ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி. மதீனாவுக்கு வந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 வருட காலங்கள் மதீனாவில் ஹயாத்தா இருந்தாங்க. அந்த 10 வருஷத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நசீஹத்துகளை சஹாபாக்களுக்கு செய்தார். மக்காவில் இருக்கிற காலவரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையும் எதுவுமே செய்யல. தன்னை அடித்தவர்களை மன்னித்தார், தன்னை துன்புறுத்தியவர்களை மன்னித்தார்கள், பழிவாங்கல. மதீனாவுக்கு போன பிறகு அதே சிபத்தோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஒரு மாற்றத்தை என்ன செய்தான்? இனிமேல் நீங்கள் உங்களை அடிப்பவர்களை தற்காப்புக்காக திருப்பி அடிங்க, நீங்க போய் சண்டை போடாதீங்க. உங்க மதீனாவின் மீது படையெடுத்து வராங்களா, நீங்க அமைதியா இருங்க. மதீனாவில் உள்ள தாக்கப்படாமல் இருப்பதற்கு நீங்க எதிர்ப்பு தாக்குதல் நடத்துங்கள். அல்லாஹ் அனுமதி கொடுத்தான். அதுதான் அந்த பத்ருடைய போர் ஹிஜ்ரி 2ல பத்ருடைய போர், ஹிஜ்ரி 3ல உஹதுடைய போர், ஹிஜ்ரி 4ல கந்தக்குடைய போர், ஹிஜ்ரி 5ல பனு முஸ்தலிக் போர், ஹிஜ்ரி 6ல ஹுதைபியா உடன்படிக்கை, ஹிஜ்ரி 7ல கைபருடைய போர், ஹிஜ்ரி 8ல ஃபத்ஹ் மக்கா, வெட்டுடைய கடைசில ஹுனைனுடைய போர், ஹிஜ்ரி 9ல தபூக்குடைய போர், அதுக்கு அடுத்து ஹிஜ்ரி 10ல நபியுடைய ஹஜ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல 67 போர் நடந்திருக்கிறது. அதுல 27 போர்ல நபி கலந்துட்டாங்க, மிச்சம் போர்ல நபி ஸல்லல்லாஹு சஹாபாக்கள் கலந்துட்டாங்க. இது நடந்தது காரணம் என்ன? தன்னை தாக்க வருபவர்களை தற்காப்புக்காக எதிர்த்தாக்குறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி நடத்தினார். நபியே போய் சண்டை போட போறார். இந்த நேரத்தில் என்ன செய்தார்கள்? மக்கா விட்டு ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்துட்டாங்களே, முஷ்ரிக்கீன்களால் தாக்க முடியாமல் முஷ்ரிக்கீன்கள் மக்காவில் இருந்த யஹூதிகள் சூழ்ச்சி செய்து எப்படியாவது நேரத்தை பார்த்து இஸ்லாமியர்களை முஸ்லிம்களை ஒழிக்க வேண்டும், கொலை செய்ய வேண்டும் எண்ணத்தில் பல சூழ்ச்சிகளை செய்தார்கள். அன்பானவர்களே, அதுல தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தாங்க? முதலா பத்ருடைய போர்ல மக்காவுடைய 70 காஃபிர்கள் பிடிபட்டாங்க. எத்தனை காஃபிர்கள்? 70 பேர் கொல்லப்பட்டாங்க. பத்ருல 70 காஃபிர்கள் பிடிபட்டாங்க.
கைதியா பிடிக்கப்பட்ட பிறகு அவர்கள் என்ன செய்யலாம்? எல்லா சஹாபாக்களும் ஆலோசனை பண்ணாங்க. ஏன்னா அந்த 70 பேர் யாருன்னா நபியுடைய சொந்தக்காரர்கள், சஹாபாக்கள் சொந்தக்காரராகவே இருக்கிறார். நபியுடைய மருமகன் அதில் இருக்கிறார். யார் இருக்கிறார் சொல்லுங்க? ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி மருமகன் அதில் இருக்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய சச்சா அதில் இருக்கிறார், அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா. அந்த 70 பேர்ல அவர் ஒரு நபர் இருக்கிறார். அவர் ஆரம்பத்தில் இஸ்லாம் ஏற்றுக்கிறார். கைதியா தன்னுடைய அப்பாவுடைய தம்பி கைதியா பிடிக்கப்பட்டிருக்கிறார். அண்ணன் தன்னுடைய மகனுடைய கணவர் மருமகன் பிடிக்கப்பட்டிருக்கிறார். சஹாபாக்களுடைய அக்ஸர் சஹாபாக்கள், அதிகமா சஹாபாக்களுடைய அபிப்பிராயம், குறிப்பாக அது துமரதியத்தால் அபிப்பிராயம் என்னன்னா அவரை கொண்டு விட வேண்டும். அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் 70 பேர் ஏற்கனவே நாம் கொண்டு விட்டோம். ஆனா இவர்கள் எல்லாம் நம்முடைய காந்தாவை சேர்ந்தவர்கள். அதனால் வார்த்தைக்கு பற்றி தியத் கஃபாரா வாங்கி கொண்டு விட்டு விடலாம் சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முடிவை எடுத்துக்கொண்டு ஃபைஸ்லா செய்தாங்க. இவரிடத்தில் என்ன ஆகக்கூடாது, அதாவது இவர் கொல்லக்கூடாது, இவரிடத்தில் கஃபாரா பணம் வாங்கி கொண்டு விட்டு விடலாம் என்பதா. அந்த நேரத்தில் எல்லாம் திருகம் தீனாரை கொடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகன் வந்தார். நபிக்கு முன்னாடி கைதியா பிடிக்கப்பட்ட, கை கட்டப்பட்டிருக்கிறார். உங்களுக்கு என்ன இருக்கு? அந்த ஒரு பை எடுத்து அதுல இருந்து கை விட்டு ஒரு மாலை எடுத்து கொடுத்தார். தங்க செயின் இல்ல, கழுத்துல பெண்கள் போடுவாங்க தங்க செயின். அது யாருன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா. அவருடைய அந்த தங்க செயினை அவர் கொண்டு வந்திருக்கிறார் ஜரூர் காவிட்டி. அதை பார்த்த நபி அதுதான் சஹாபாக்கள் சொன்னாங்க, சஹாபாக்களே நீங்கள் அனுமதி கொடுத்தால் இந்த சைனாவுக்கு நான் திருப்பி கொடுத்துறேன். எந்த கஃபாரா வாங்காமல் இவரை உரிமை விட்டு விடலாம். சஹாபாக்கள் யார சூழல்லாம் உங்க இஷ்டம், நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். சஹாபாக்கள் கேட்டாங்க, திடீர்னு ஏன் அழுகு வந்துச்சு யார சொல்லலாம்? நபி அவர்களை விட்டு சென்ற பொழுது 1.5 லட்சம் சஹாபாக்களை இந்த உலகத்தில் விட்டு சென்றார்கள். குறுகிய காலத்தில் 23 வருஷத்துக்கு நபி அவர்களுடைய அல்லாஹ் நற்குணத்தின் காரணமாக கடைசி நபிக்கான ஆயத்தை இறக்கி சொன்னார். இதா ஜாஅ ரசூலுல்லாஹி வல் ஃபத்ஹு, வெற்றியும் உதவியும் வந்துவிட்டால் வரைத்தன் நாஸ் யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா, நபிகள் மக்கள் நீங்கள் பார்ப்பீர்கள் கூட்டமாய் இஸ்லாத்துக்குள்ள வருவார்கள். எனவே வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹு, இனிமேல் நீங்கள் தஸ்பீஹ் இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருங்கள். இன்னஹு கான தவ்வாபா, அல்லாஹ் தௌபாவை கபூல் செய்யக்கூடியவராக இந்த ஆயத்தை இறக்கிறான் அல்லாஹ். அதுக்கு பிறகு நபி 80 நாட்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தாக இருந்தார். எனவே அன்பானவர்களே, நம்ம கலிமா சொன்னா அந்த மக்களிடத்தில் நபியுடைய அஹ்லாக்கை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அவங்க மஸ்ஜிதுக்கு வர மாட்டாங்க, வராதா துஆ ஓதிட்டு போயிடுவாங்க. தொழுகைனா என்ன தெரியாது, தொழுகையில் உள்ள இன்பங்கள் தெரியாது, நோன்புனா தெரியாது. நோன்புல 14 மணி நேரம் நமக்குள்ள வச்சுக்கணும். ஜகாத்தை நமக்குள்ள தரும். ஹஜ் நான் மட்டும் தான் போக முடியும். புரிஞ்சுங்களா? இதுவெல்லாம் இபாதத்தில் இருக்கிறது. மஸ்ஜிதுக்குள்ள கஅபத்துல்லாஹ்க்குள்ள நமக்குள்ளவே செய்ய வேண்டிய அமல். யாரும் மாற்றார்கள் நம்முடைய அமல்களை பார்க்கிறது. மாற்றார்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கணும்னா நபியுடைய அஹ்லாக், நபியுடைய நற்குணத்தின் மூலமாக அன்பா பேசுவது, உதவி செய்வது, உணவளிப்பது, அவரிடத்தில் நல்ல தொடர்பு வைத்துக் கொள்வது. தொடர்பு வைத்துக் கொள்வது அப்படின்னா அவர்களுடைய வணக்கங்களிலே அவர்களுடைய அகீதாவை போய் சேர்வதில்லை. அவருடைய குடும்பத்தில் ஃபங்க்ஷன் இருக்குன்னா அதில் கலந்து கொண்டு, அந்த வீட்டுக்காரர் உடம்பு சரியில்லாம இருக்கிறாரா, ஒரு ஹேகோமா இருக்கிறாரா, அவர்களுக்கு உதவி செய்வது, பண உதவி செய்வது, மாத்திரை வாங்கி கொடுப்பது, இந்த மாதிரி மூலமாகத்தான் அந்த மக்களுக்கெல்லாம் ஹிதாயத்தை தரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்ணு ஒரு மூதாட்டி ஒரு கூடை எடுத்து தலையில வச்சிருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கமா போறன்னு கேட்டாங்க. இந்த மக்கால ஒரு முகமது ஒரு நபர் வந்திருக்கிறாரா, அவர் மதத்தை மாத்தி கொண்டிருக்கிறாரா, அதனால அவர் அவர் கண்ணில் நான் படக்கூடாது, அதனால என்னுடைய உபுல் என்ற கடவுளை நான் விட்டு போவது தயாரா இல்லை, இந்த ஊரை விட்டு வெளியே போறான்னு இருக்கிறேன், இந்த மூட்டை என்னால் தூக்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க.
நான் தூக்கிட்டு போறேமா அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையில தூக்கிட்டாங்க. அந்த அம்மாவுக்கு தெரியல இவர்தான் நபி சொல்லி முகமதுன்னு சொல்லி ரொம்ப தூரம் அந்த பெண் போன பிறகு அந்த மூட்டை எடுத்து கீழே வச்சுட்டு அந்த அம்மா வந்து பார்த்தா, தம்பி நீ மூலமாதான் தெரியல, முகமது உங்களை மாத்திட்டு போறாரு, என்ன நீ கொஞ்சம் உஷாரா இருப்பான்னு சொல்லி யாருக்கு சொல்றாங்க? அந்த அம்மா நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. போகும்போது அந்த அம்மா கேட்கறாங்க, अच्छा बेटा खामोश सुनना कहता रहा तुम्हें, तुम्हारा नाम क्या है? इतने देर से इतने दूर से तुम गाने दे रखा नहीं, पूछ नहीं मोहम्मद இவ்வளவு அருமையான அற்புதமான மனிதனா இருக்கிறியப்பா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மத். திட்டியவர்கள் திருப்பி திட்டுதல் நபி, அடித்தவர்கள் திருப்பி அடித்ததில்லை, எல்லாமே புன்முறுவல் முகமலர்ச்சியோடு தான் நபி அவர்கள் சிஃபத்தை வெளிப்படுத்துவாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் வந்தார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்ல வந்தார். ஹஜ்ரத் உமர் 100 ஒட்டகத்துக்கு ஆசைப்பட்டு வந்தார். நபி ஒரே ஒரு பார்வை பார்த்தார், நபியுடைய குலாமா ஆயிட்டார். ஹஜ்ரத் பக்ஷி ஹம்சாவை கொண்டார், நபியுடைய தர்பார்ல வந்தார். ஃபஜர் நேரத்தில் வந்தார், நபியுடைய முகத்தை பார்த்தார், இஸ்லாத்தை கபூல் செய்தார். ஹம்சா ரலியல்லாஹு அவர்களுடைய குடலை உருவி மாலை போட்டுக் கொண்ட அபூ சுஃபியானுடைய மனைவி ஹிந்தா நபியுடைய தர்பார்ல வந்தாங்க. அவருக்கு தெரியும் என்னுடைய சச்சாவை கொலை பண்ண காத்திருந்த பெண். உஹதுடைய போர்ல என் சச்சாவை கொலை செய்த பக்ஷி ஈரக்கொலையை கடித்து துப்பி அந்த மாலை எடுத்துக்கொண்டு குடலை தலையில போட்டுக்கொண்டு வெறி பிடித்தவர் மாதிரி அந்த உஹது மைதானத்தை சுற்றி கொண்டிருந்த அந்த பெண் ஹிந்தா நபியுடைய தர்பார்ல வருகிறார். யா ரசூலல்லாஹ், எனக்கு ஹிதாயத்துக்கு துஆ செய்யுங்க, யா அல்லாஹ் ஹிந்தாவுக்கு ஹிதாயத்தை கொடு. கலிமா சொல்லி